அதே போல மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு நீங்க போகணும், பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்து போக முடியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, வீட்டில் திடீர்னு நடுராத்திரி பிரசவ வலி. ஆனா எப்படி போவீங்க? டவுன்ல கூட பரவாயில்ல, ஃபோன் பண்ணா ஒரு ஆட்டோவாவது வரும். கிராமங்களை யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னா எப்படி போவாங்க மருத்துவமனைக்கு? இது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்தியாவுக்கே டெல்லியில பதவி வகித்த போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரு? 108 ஆம்புலன்ஸ் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வருது, எல்லா கிராமத்துக்கும் வருது, யார் போன் பண்ணாலும் கொடுக்குது. இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? யாருமே கேட்கல. யாராவது எங்களுக்கு காலேஜில் சீட்டு வேணும், அதை உறுதி செய்வது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு கேட்டீங்களா? கிடையாது. நல்ல தண்ணீர் வேண்டும், அதை உறுதி செய்வது அரசாங்கத்துடைய கடமை யாரா கேட்டீங்களா? இல்ல ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வண்டி வேண்டும் என்று 25 வருஷங்களுக்கு முன்னாடி யாராவது போராடி இருப்பீங்களா? எதுவுமே பொதுமக்களுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற யாருமே கிடையாது. மது பழக்கம், போதை பழக்கத்தை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. போதை பழக்கம் தமிழ்நாட்டில் போதை மது. ஆனால் அதை 35 வருடங்களாக போதை பழக்கத்தை மது பழக்கத்தை பற்றி பேசி போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதுவே பால் விலை ஏற போகுதுன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே மருத்துவர் அன்புமணி அவர்கள் அறிக்கை கொடுத்துருவாங்க, பார்த்திருப்பீங்க. மின்சார கட்டணம் ஏற போகிறது என்றால் 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு அறிக்கை வந்துடும். ஐயோ மின்சார கட்டணம் ஏற போகிறது, பால் விலை ஏற போகிறது, ஏன்னா அதுல முறைகேடுகள் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறது, பாலிசி டிசிஷன் தப்பா இருக்குன்ற விஷயத்தை முதல்ல மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். எந்த ஒரு தவறு நடந்தாலும், எந்த ஒரு குளறுபடி நடந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை அந்த தவறை அப்பயே தடுத்து நிறுத்துவாங்க. இல்லனா இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கூட பாக்கெட்ல சாராயம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலையை கூட கேஸ் போட்டு தடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நீங்க எதுவுமே கேட்க வேணாம். பொதுமக்கள் இது வேணும் அது வேணும் நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்களை போராடி பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படிப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும், இந்த கட்சியை இவ்வளவு கொள்கை பிடிப்போட உருவாக்கி நம்மை நிறுவிய நம்முடைய அன்பு நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட முக்கியமான நன்றிகள் எல்லா பொதுமக்களுக்கும், அடிமட்ட தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் மேலும் நம் பயணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பொதுமக்களுக்கான பயணமாக தான் நம்முடைய பயணம் இருக்கும். மக்களுடைய நலனை சார்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்களுடைய தேவைகளுக்காகவும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக வச்சு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும், மரியாதையாக கௌரவமாக அவர்கள் வாழ வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு நலன், எல்லாவித நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரே மிகப்பெரிய குறிக்கோளுடன் தொடர்ந்து இன்னும் நடைபோடும் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கும், மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.